செஞ்ச சிற்பங்கள் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கிற ஒரு ஷாப். ஸோ உங்களையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். அவங்கள கூட்டிட்டு போலாமா? ஸோ நீங்களும் வாங்க. இந்த சிமி பெல் கூட நான் வந்து அந்த ஷாப்ல தான் வாங்கினேன். இவ்வளோ நாள் நல்லா இருக்குது. காத்துல வந்து அந்த சவுண்ட் கேட்குறப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏதோ வீட்டுக்கே ஒரு அழகு சேர்க்குற மாதிரி ஒரு ஐட்டம், இது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான். ஸோ அந்த கடைக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். சிட்டிக்குள்ள நிறைய கடை இருக்கு சென்னையில. பட் பூந்தமல்லியிலேயே ஒரு கடை இதுக்காகவே வந்து இருக்குது அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாது. நான் பேசுறேன், ப்ளீஸ். சரி நீ பேசு. ஹாய் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ஸோ அவளும் பேசணுமா? பேசியாச்சு. ஸோ இப்போ நம்ம கடைக்கு போக போறோம், வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு ஒன்று ஒன்று கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம். போலாமா? போலாம். அண்ட் கொஞ்சம் இருட்டிருச்சு அப்படிங்கிறதுனால ஹர்ஷிகாவை கூட்டிகிட்டு வரல, அவளை ஏமாற்றி வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டோம். இதுதான் வந்து கடையோட என்ட்ரன்ஸ். கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மண்கலை கூடம். ப்ராப்பராக சொல்லணுன்னா பூந்தமல்லியில் கரைஞ்சாவடி ஏரியாவில் இந்த கடை இருக்குது. கடையோட என்ட்ரன்ஸ் லுக் இதுதான். கடையோட அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வெளியே பெரிய பெரிய ஒட்டகோ, யானை, குதிரை மாதிரியான சிலைகள் வந்து மண் சிற்பங்களாக செஞ்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே உள்ளவான்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கே. சாமி சிலைகள், விநாயகர், சிவன் அந்த மாதிரி கூட பெரிய சிற்பங்கள் இங்கே வந்து மண்ணில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா மண்கலை கூடம் அப்படின்னு பானை மேலேயே எழுதி வெளியில் தொங்க விட்டுருக்குறாங்க. நல்லா க்ரியேட்டிவாக இருக்குது இதை பார்க்குறதுக்கே. காமதேனு சிலை, வித்தியாசமான பல சிலைகள், சிற்பங்கள் இங்கே இருக்குது. அண்ட் இதுதான் வந்து கடையோட ஓவரால் என்ட்ரன்ஸ் லுக்கு. நாங்கள் போனது பொங்கல் சீசனுங்கிறதுனால மண் பானைகள் நிறையவே அங்கே இருந்தது. துளசி மாடம் அந்த மாதிரியான விஷயங்களும் அங்கே நிறையவே ஃப்ரண்ட்டில் இருந்தது. ஸோ இப்போ கடைக்கு உள்ளே நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க போகலாம். உள்ளே போய் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம கடைக்கு உள்ளே வந்தாச்சு. நிஜமாவே எனக்கு இங்கே வந்து பார்த்த உடனே எல்லாமே யூனிக்காக தெரியுது. எத்தனையோ தடவை இந்த கடைக்கு வந்திருக்கேன், ஆனால் கூட எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். இட்ஸ் லைக் எல்லா பீசஸுமே ரொம்ப என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு போகணும்னு எனக்கு தோணும். பட் அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. அண்ட் நீங்கள் பூந்தமல்லி ஏரியா சரௌண்டிங்லேயோ இல்லை இங்கே இந்த சைட் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணுங்க. இந்த கடையோட டீட்டெயில்டு அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட இமெயில் ஐடி எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கலாம். ஒரு கிளன்ஸ் நம்ம இந்த கடையை ஒரு டூர் பார்த்துடலாம். அண்ட் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் செக்ஷனையும் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்காக நான் பெர்மிஷன் கேட்டிருக்கிறேன். அண்ட் அவங்களும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இஃப் டைம் பெர்மிட்ஸ் எல்லாமே செட் ஆச்சு அப்படி கண்டிப்பாக அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டையும் போய் நம்ம கவர் பண்ணலாம் இன்னொரு வீடியோவில். ஸோ தட் அவங்களோட பெயின் என்னது, இதுக்கு செய்கிறதுக்கு அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களோட ஒர்க் இன்புட் என்னது, அதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக கவர் பண்ணலாம். நிஜமாக வந்து இந்த ஏஜ் குரூப்ல நல்லா படிச்சவங்க படிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்து இந்த அதுல இருந்து நம்ம வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க்லாம் பண்றது நிஜமாவே என்கரேஜ் பண்ணணும். அண்ட் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வெசல்ஸ்லாம் இருக்குது. மண் பானையில குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடாய் மாதிரி பேன் மாதிரியான பாத்திரங்கள் இங்கே இருக்குது. மண்பானையில் குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 260 போட்டிருக்கிறாங்க. 260, 300 அதோட சைஸ் ஏற்ற மாதிரி ப்ரைஸ். லிட்டோட கூட வருது, மூடி இருக்குது.
பாத்தீங்கன்னா உருளி மாதிரியான மண்ணுல செஞ்ச பாத்திரம். இதோட பிரைஸ் வந்து 420. நல்லா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணுல செஞ்ச கப், நீங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க ஒரு அமேசிங்கான பீஸ் இருக்கு. நானும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பீஸ் பார்த்தது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா இட்லி தட்டு, மண்ணுல செஞ்ச இட்லி தட்டு. காட்டுறேன் உங்களுக்கு. மூணு தட்டை வைக்கிற மாதிரியான ஒரு இட்லி குக்கர் இங்க இருக்குது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1400 போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா குக்கரே வந்து மண்ணில் செஞ்ச மாதிரியான ஒரு குக்கர் இருக்குது. கேஸ்கெட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதோட ஸ்பூன்ஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாடி மாதிரியான தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஜாடி மாதிரியான பாத்திரங்கள் இங்க இருக்குது. இது பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சர்விங் ஒரு பேன் மாதிரி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா நல்லா ட்ரெடிஷ்னல் லுக்கோட நல்லா இருக்கும். வாட்டர் பாட்டில், தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது பாத்தீங்கன்னா புட்டு செய்யற பாத்திரம். நான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பாக்குறேன். புட்டு செய்யற மண் குடம் வந்து இந்த மாதிரி மண்ணுல நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதோட பிரைஸ் வந்து 850 போட்டிருக்கிறாங்க. ஒரு பானை இருக்குது, அது மேல ஒரு குழல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அது மூடுற மாதிரி ஒரு லிட், ஹோல்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு அந்த ஸ்டீம் வெளியில போறதுக்காக. ஸோ புட்டு செய்யறதுக்கு மண்ணுல நிஜமாவே நானே இது ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறேன். நல்லா இருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரியான சின்ன சின்ன பவுல்ஸ், சின்ன பானை, டம்ளர், சின்ன குடம், அப்புறம் அடுப்பு கூட செஞ்சு வச்சிருக்காங்க பாரு. கியூட்டா இருக்குல்ல. அப்புறம் இது வந்து சின்ன சின்ன சொம்பு மாதிரியான பாத்திரம். இதுல வந்து நீங்க மோர், தயிர் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட இதுல சர்வ் பண்ணலாம். நல்லா இருக்கும். அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விளக்கு வச்சிருக்காங்க. இந்த விளக்கு பாருங்க, கியூட்டா இருக்கு. இலை மாதிரி ஒரு ஷேப்ல நல்லா இருக்கு விளக்கு. அப்புறமா உண்டியல், மண்ணுல செஞ்ச உண்டியல். அது மேல கொஞ்சம் கலர் மட்டும் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நீங்க குழந்தைங்களுக்கு வந்து சேவிங் ஹேபிட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுங்க. கேமல், லாஃபிங் புத்தா, புத்தரோட சில சின்ன சைஸ், பெரிய சைஸ், நிறைய சைஸஸ்ல இருக்குது. இதோட பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா 550, 575 அந்த ரேஞ்சஸ்ல இருக்கு. எல்லாமே டிபெண்ட் அப்பான் த சைஸ். சின்னதெல்லாம் வந்து 350 அந்த ரேஞ்சஸ்ல இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா கதகளி ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க வீட்டில் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் அதை ஹேங் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து 815 போட்டிருக்குது. இது கீழே பாருங்க.
நல்லாவே அதோட ஃபேஸ், அதோட லுக் எல்லாமே பாருங்க, மூக்கு எல்லாமே வந்து அந்த கலையோட அம்சம் இதுல தெரியுது. ஃபினிஷிங் சூப்பரா இருக்குது. அப்புறமா இங்க கொலுக்கு வைக்கிற மாதிரியான பொம்மைகள் கூட நிறைய சாமியோட விக்கிரகங்கள் வந்து இங்க இருக்குது. சரஸ்வதி, ஐயப்பன், இந்த மாதிரி நிறைய தெய்வங்களோட விக்கிரகங்கள் வந்து இங்க இருக்குது. கொலு வைக்கிற மாதிரியான விக்கிரகங்கள். மண்ணில் செஞ்ச கிளாக் நிஜமாவே ரொம்ப கியூட்டா இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஒரு பேர்டோட பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம செகண்ட் அண்ட் அவர் முள் இதில் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்ரி செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ட்வைனும் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்து இதை ஹேங் பண்ணிக்கலாம் வாலில். ஸோ மண்ணில் செஞ்ச ஒரு கிளாக். இந்த செக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஹோம் டெக்கர் பீசஸ் தான். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சின்னி பெல்ஸ் தான் ஹேங் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய சைஸஸ் கலர்ஸில் இருக்குது. இப்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700, 1000 அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க கலர் பண்ணி கூட கொடுப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, சிம்பிளான ஒரு பீஸ். கீழே வந்து பெல்ஸ் வச்சுட்டு நல்ல கலர்ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்குது, க்ரீன் இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன பீசஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாலில் ஹேங் பண்ணுற மாதிரியான பீஸ். சூரியன் சந்திரன், ஹாஃப் ஃபேஸ் சூரியனோடது, ஹாஃப் ஃபேஸ் சந்திரனோடது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180, 250, 350 அப்படி நிறைய ப்ரைஸஸ் இருக்கு. அதுவும் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். விநாயகர் இலை மேலே விநாயகர் இருக்கிற மாதிரியான ஒரு பீஸ் இது. இதுவும் நல்ல க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்களோட வீட்டில் ஹால்லலாம் மாட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்கமிங் என்ட்ரன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஃபேஸஸ் மாதிரி. இது ஃபேஸ் இங்கே கூட இருக்குது, இந்த சைடில் காட்டலாம். இந்த மாதிரி ஆண் பெண்ணோட ஃபேஸ், ட்ரைபலான ஃபேஸ் லுக்ஸ் இருக்குது. இதுவும் நீங்கள் உங்களோட ஹாலில் மாட்டலாம். இதுவும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க கேட்டீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் எல்லாம் வந்து 550 அப்படின்னு போட்டிருக்குது. அண்ட் சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300, 350க்குலாம் கிடைக்குது. இதுவும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் மாறும். அப்புறம் கடையிலேயே கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நிறைய உட்டன்ல செஞ்ச திங்ஸ் இங்கே வச்சிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உட்டில் செஞ்ச பேங்கிள் பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு. 2 வளையல் நீங்கள் போட்டுட்டு போனாலே போதும், உங்கள் சல்வாரோடையோ எதோடையானாலும் சரி, அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அப்புறம் உடன் ஸ்பூன்ஸ் வச்சிருக்கிறாங்க, சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் உடன்ல. சர்விங் ட்ரே, இதோட ப்ரைஸ் வந்து 240 போட்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன உடன் ட்ரேஸ் இருக்கு. உட்டில் செஞ்ச குங்கும சிமிழ், நம்ம குங்குமம் வச்சிருக்கிறதுக்காக உட்டில் செய்யப்பட்ட ஒரு சின்ன வெசல் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ் உட்டில் செஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் என்னோட ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி வீடியோஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட்டில் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது, மேபி வாங்குவேன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் கொஞ்சம் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. நிறைய இந்த உட்டில் செஞ்ச வயலின் மாதிரி, வீணை, தம்புரா, அந்த மாதிரி உட்ல செஞ்சது எல்லாமே இந்த சைடில் வச்சிருக்கிறாங்க.
இங்கே கொஞ்சம் குதிரை, விநாயகர் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து வுட்ல செஞ்சது தான். நல்ல க்யூட்டாக இருக்கும். உங்களோட ஆஃபீஸ் டெஸ்க்லேயோ டேபிள்லேயோ வச்சிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊஞ்சல் செட்டப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வீட்டில் வந்து சாமி வைக்கிறப்ப ஊஞ்சலில் கிருஷ்ணர் வந்து படுக்க வச்சோ ஜென்மாஷ்டமி டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். வுட்டில் செஞ்ச ஊஞ்சல் மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தசாவதாரம் வந்து வுட்ல செஞ்சது இருக்குது. நல்லா இருக்குது இதுவும் பார்க்கறதுக்கு. அப்புறம் இங்கே கொஞ்சம் பிகி பேக்ஸ், பென் ஸ்டாண்டு, இது எல்லாமே வுடன் பீசஸ். இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும், யாருக்காவது பர்த்டே அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, க்யூட்டான ஒரு புத்தா, செம்ம க்யூட்டாக இருக்குது, சின்னதா. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்டிக் ஹோல்டர். இது நல்லாயிருக்கும். இங்கே வச்சிங்கன்னா அந்த ஸ்மோக் வந்து இது வழியாக வர்றப்ப ஒரு வாட்டர் ஃபால் வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த ப்ராடக்டில். அதான் இது. அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சிம்மி பெல்ஸே வந்து வுட்டில் செஞ்ச மாதிரியான ஒரு சிம்மி பெல் போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. கிளி மாதிரி பேரட்ஸ் வந்து தொங்குற மாதிரியான ஒரு வுட்டில் செஞ்ச சிம்மி பெல்ஸ். அப்புறம் இது வெறும் பெல்லே வுட்டில் செஞ்சது. நல்லா இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தலையாட்டி பொம்மை. இப்பெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. முன்னாடிலாம் வந்து பழைய காலத்துல எல்லாம் வீட்டில் வந்து ஒரு ஷோ பீஸ் அப்படின்னாலே தலையாட்டி பொம்மை தான். இங்கே இருக்குது. நல்லா இருக்கு, கியூட்டா. அப்புறம் இந்த சைட்ல கொஞ்சம் மெட்டல் பீசஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் ட்ராலி சைக்கிள்ஸ் மாதிரி வீணை வச்சிருக்கிற மாதிரி இது எல்லாமே ஷோ பீசஸ் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குங்ஃபு ஃபைட்டர், கராத்தே ஃபைட்டர் மாதிரியான சின்ன சின்ன பொம்மைகள் இருக்குது. இந்த கடையிலேயே நிறைய பீசஸ் இருக்கு, நிறைய வித்தியாசமான திங்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு இந்த பீஸ் வந்தா ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் மாதிரி இருக்கு. நானும் இது ஒரு பேர்டு அப்படிதான் மண்ணில் செஞ்சு வச்சிருக்காங்க, சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இது வந்து ஒரு விசில். நம்ம நார்மலா விசில் ப்ளோ பண்ற மாதிரி இந்த விசில் ப்ளோ பண்ணலாம். சாதாரணமான விசில் தான். இதுல என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க கேட்பீங்க. பட் இதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு காட்டப்போம். இப்ப நான் இதுல கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த விசிலுக்குள்ள தண்ணியை வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க மேஜிக்க. பேர்ட் சவுண்ட் பண்ற மாதிரியே இருக்குல்ல. கண்டிப்பா இந்த பீஸை நான் வாங்கிட்டு போய் ஹர்ஷிகாக்கு தான் கொடுக்க போறேன். அவளும் நல்ல ஹாப்பி ஆவா. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான மண் கலைகளை நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா மண் பானைகள்ல சமைச்சு பாருங்க, நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல ஃபீலையே கொடுக்கும். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோ இல்ல ஒரு ரெசிபிலையோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.